ச்சே, ரொம்ப அழகா இருக்கே. எனக்கு போட்டா நல்லா இருக்கும். நெட்டக்கண்ணா, என்ன தனியா நின்று வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கே? அங்க எல்லாரும் சேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ போலையா? ஏக்கா, இந்த லுகங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுக்கா. எனக்கு போட்டா நல்லா இருக்கும்ல, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட வேண்டியதானே கண்ணா? ஏக்கா, விலை 12,000 போட்டிருக்கு. அவ்வளோ துட்டு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்கிக்கிட வேண்டியதானே கண்ணா? அதுக்கு என்ன, எவ்வளவு நாளும் பரவாயில்ல, வாங்கிக்கோ. அதுக்கு இல்லைக்கா, எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி பட்டுச்சேலை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல. பிறகு நான் மட்டும் இதை போட்டேன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால நானும் எல்லாரு கூடயும் சேர்ந்து சேலையே எடுத்துக்கிடுதேன். சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன்க்கா. இங்கே நான் தப்பா நினைப்பணும்னு ஒன்றும் கவலைப்படாத, சரியா? நீயும் என் பிள்ளை மாதிரி தான். பட்டு சேலை எல்லாரும் எடுக்கும்போது கூட சேர்ந்து எடுத்துக்கோ. இந்த லெகங்காவை எடுத்து நீ பார்சல் பண்ணி வச்சுக்கோ, சரியா? ரிசப்ஷனுக்கு பம்பாய்க்கு வருவோம்ல, அப்போ போட்டுக்கோ, அழகா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம்க்கா, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி போட வேண்டாம். நீ இப்போ எடுத்துட்டு போய் பில்லு போட போறியா, இல்லை உனக்கு தெரியாம நான் பில்லு போட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பவா? சரிக்கா, எடுத்துக்கிடுதே. சரி கண்ணா, உனக்கு எது பிடிக்குதோ பார்த்து எடுத்துக்கோன்னு. ஏக்கா, பார்த்துட்டேன். இந்த முன்னால் இருக்குல்ல ஆரஞ்சு கலரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு கண்ணா, அதை எடுத்து பேக் பண்ணிடுவோமா? ஆமாக்கா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே போதும். சரி, நீ போய் சேலையை பாரு, நான் இதை எடுத்து பேக் பண்ணி கொண்டு வரேன். சரிக்கா, நான் அங்கே போகிறேன். கலர் நல்ல அழகா இருக்கு. நெட்ட கண்ணாக்கு போட்டா நல்லா இருக்கும். சிம்ரனுக்கு இதே மாதிரி ஒரு 4-5 எடுத்து கொடுக்க வேண்டியதான், அவளும் போட்டுக்கிட்டு அலைவா. அந்த நெட்டச்சி மட்டும் ஸ்பெஷலா அவளுக்கு மட்டும் ஒரு பட்டு சேலையை வாங்கி கொடுத்து, இந்த லெகங்காவோ குகங்காவோ இதையும் ஒன்று வாங்கி கொடுக்கு. நான் மட்டும் என்ன சளைச்சவளா? நானும் போய் கேட்போம்ல. எம்மாடி, இந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கே, எனக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரில இருக்கு. நம்ம சொன்னது அவளுக்கு கேட்டுச்சா இல்லையா? அவ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேக்கா. ஆஹா, இந்த மை கலர் ஊதால ஆரஞ்சு கலர் தாவாணி போட்டு இதை நான் போட்டுட்டு வந்தேன்னா அப்படியே வானத்துல இருந்து தேவதையே இறங்கி வந்த மாதிரி இருப்பனே, எனக்குன்னே போட்டு தச்ச மாதிரில இருக்கு. நான் பேசுறது இவளுக்கு கேட்கா இல்ல கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு நிக்காளா? சரி, இன்னொரு தடவை எதுக்கும் சொல்லி பாப்போம். சாணியக்கா, இங்க பாருங்களே, இந்த சிவப்பு கலர் துணி என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? நான் போட்டேன்னா ஹீரோயின் மாதிரி இருப்பேன்ல. என்ன கண்ணா சொன்னேன்? ஏக்கா, இந்த சிவப்பு கலர் துணியை போட்டேன்னா நான் நல்ல அழகா ஹீரோயின் மாதிரி இருப்பேன்லக்கா. இல்ல கண்ணா, அது போட்டீங்கன்னா பழைய போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருப்ப. என்னது போஸ்ட் பாக்ஸா? ஆமா கண்ணா, தெருவுக்கு தெரு சிவப்பு கலர்ல உருண்டையா வச்சிருப்பாங்களே, அதான். சரி, அந்த சிவப்பு விடுங்க, இந்த மை கலர் ஊதா நல்லா இருக்கு பாருங்களே. ஆமா கண்ணா, நல்லா இருக்கு. ஏக்கா, நான் இதை வாங்கிக்கிட்டாக்கா? பட்டுச்சேலை வேண்டாமா கண்ணா? இதையே வாங்க போறேன். பட்டுச்சேலை ஒன்று வாங்கிக்கிடுதே, இது ஒன்று வாங்கிக்கிடுதேக்கா. கல்யாண செலவு நிறைய இருக்கு கண்ணா, ஒரு ஆளுக்கு ஒரு துணி தான் வாங்கி தர முடியும். உனக்கு சேலை வேணா சேலை எடுத்துக்கோ, இது வேணா இதை எடுத்துக்கோ. ஏன்ட்ட மட்டும் இப்படி சொல்லுதீங்க? அந்த நெட்டச்சீட்டை மட்டும் சேலையும் எடுத்துக்கோ இந்த துணி எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் தான் கேட்டனே. ஓஹோ, ஒட்டு கேட்டியோ? சரி, அவ மாசமா இருக்கல்ல, மாசமா இருக்கிற பிள்ளைக்கு ஏதாட்டும் ஒன்று செய்யணும், அவ ஆசைப்பட்டு கேட்டா, அதனால வாங்கிக்கோன்னு சொன்னேன். நானும். என்ன கண்ணா, நீ மாசமா இருக்கியா? நானும் தான் 10 வருஷத்துக்கு முன்னால மாசமா இருந்தேன், எனக்கு யாரும் இப்படி வாங்கி தரலையே. அங்க போய் பாரு, நல்ல நல்ல பட்டு சேலையில எல்லாரும் தூக்கிட்டு போயிட போறாங்க, பிறகு உனக்கு விலை குறைஞ்சதுதான் கிடைக்கும். எம்மாடி, இதை வந்து பார்த்துட்டு பட்டு சேலையை விட பார்த்தனே, நான் போய் அங்கேயே பார்த்துக்கிடுதேன். எனக்கா பாவாடை தாவணி வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு கடையில இருக்கிறதுலயே விலை கூடுன சேலையை பார்த்து எடுத்து உங்களுக்கு எப்படி செலவு இழுத்து விடுதேன்னு பாருங்க. பாப்போம் பாப்போம், எந்த சேலையை தான் எடுக்கான்னு பாப்போமே. இதெல்லாம் ரெடிமேட் ஜாக்கெட்டா? என்ன அழகா இருக்கு. ஜாக்கெட் தைக்கிற வேலையே கிடையாது போல, இதையே வாங்கி அப்படியே மாட்டிக்கிடலாமே. விலை ஒன்று 1000, 2000, 3000 போட்டிருக்கு. நல்ல டிசைனா இருக்கே, பேசாம இதுல ஒரு ஜாக்கெட் வாங்கிட வேண்டியதுதான். செல்வி, சேலை எடுத்துட்டியா? நான் எங்க சேலை எடுத்தேன்? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி சேலை எடுக்கணும்னு நினைச்சோம்ல. நீ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்ட, பிறகு நான் எப்படி சேலை எடுக்க முடியும்? அதான் இங்க வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நெட்டச்சி தனி எங்கேயோ போனாலா, என்ன செய்யுதான்னு பாப்போன்ட்டு பின்னாலேயே போனேன். போய் பார்த்தாதானே விஷயமெல்லாம் தெரியுது. நம்ம தான் திருந்திட்டோம்ல, நீ எதுக்கு அவ பின்னாலேயே போன? திருந்திட்டாலும் பழக்க தோசம் போக மாட்டேக்கு செல்வி, அவ போனாலா, அதனால பின்னாலேயே போயிட்டேன். சரி போனேன், அதுக்கு என்ன? அந்த நெட்டச்சி போய் தனியா அந்த பாவாடை தாவணி மாதிரி இப்போ ஒன்று மாடல போடுதாங்களே லெகங்கான்னு, அதை போய் பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி பார்த்துட்டு போட்டுமே, பார்க்கறதுல என்னம்மா தப்பு? பார்த்துட்டு சும்மா வந்தா தான் பரவாயில்லையே, அவனே நின்றுக்கிட்டு இருந்தாளா, அப்போ பார்த்து அந்த சாணியா வந்து எதுக்கடி இங்க நிக்கேன்னு கேட்டா. அவளும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்குன்னு சொன்னாலா, உடனே சாணியா அதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டா. அப்படியா? சேலைக்கு பதிலா அதை எடுத்திருப்பா. சேலைக்கு பதிலா இல்ல செல்வி, சேலையும் எடுத்து அதையும் எடுத்து கொடுத்துட்டா. அப்படியா? அவளுக்கு 2 துணியா? அதுவும் அந்த துணி விலை எவ்வளவு தெரியுமா? 12,000 ரூபா. எம்மாடி, ஒரு துணி விலையா 12,000? அதுவும் துணி மட்டும்தான், வாங்கிட்டு போய் நம்ம தான் தைக்க கொடுக்கணும். தைக்காத துணிக்கா 12,000?
சேலை எடுத்துட்டு போவோம்மா. இருமா, முழுசா கேட்டுட்டு போ. நான் போய் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த சாணியிட்ட போய், ஏக்கா இந்த துணி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன். அப்படியா? என்னைய விட்டுட்டு போய் நீ மட்டும் ஒரு துணி வாங்கிட்டு வந்திருக்க. அடியே வயிற்றுச்சல கிளப்பாத. அந்த சாணியை எனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ போய் வெக்கமில்லாம எனக்கு ஒன்று வாங்கித்தான்னு கேட்டியாக்கும். நெட்டச்சி கேட்டால, அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்க வேண்டாமா? நான் கேட்டேன். அந்த சாணி என்ன சொன்னா தெரியுமா? அவ மாசமா இருக்கா, அதனால வாங்கி கொடுத்தேன். நீயும் மாசமா இருந்தா உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேங்க. சரி, இப்ப என்ன செய்ய? அதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் செல்வி. என்ன முடிவு பண்ணிருக்க? உங்க சேலை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல போறியா? அது இப்படி சொல்லுவேன். எனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. வேற என்ன முடிவு பண்ணிருக்க? அது கடையில இருக்கிறதுலயே விலை கூடுன்னு சேலையை பார்த்து எடுக்க போறேன். அடுத்தவங்க சேலை வாங்கி கொடுக்கும்போது அப்படியெல்லாம் எடுக்க கூடாது ராதா. பில்லு கட்டட்டும், அப்பதான் தெரியும். எனக்கு பாவாடை தாவணி வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. வாங்கி கொடுக்காததுக்கு தண்டனை. கடையில என்ன சேலை விலை கூட இருக்கோ அதை தான் எடுக்க போறேன். நம்ம 2 பேரும் ஒரே சேலை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, அப்ப விலை கூடுன சேலை 2 சேலை எடுக்க போறோம். அப்படியா? அதுவும் நல்லதுதான். நம்ம நல்ல விலை கூடுன சேலை கட்டிக்கிட்டு அலைஞ்சோன்னு வச்சுக்கோயே, கல்யாண வீட்டுல எல்லாரும் நம்மளை பார்த்து வாயை பழந்துருவாங்க. ஆமா, அந்த சாணியா நம்ம 2 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு அவளுங்களுக்கு பூரா நகை வாங்கி கொடுத்தால, 5 பவுனு 25 பவுனு அது இதுன்னு டப்பா டப்பாவா வாங்கி கொடுத்தால, நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு மோதிரமாவது வாங்கி கொடுத்தாலா? பிறகு அவளை சும்மா விடலாமா? சேலை எடுத்து செலவு இழுத்து விடத்தான் செய்யணும். அதுவும் கரெக்டு தான். சரி வா, போய் நல்ல சேலைய பார்த்து எடுப்போம். நல்ல சேலைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கடையில இருக்கிறதுல எது விலை கூடையோ அந்த சேலை எடுக்கும், அவ்வளவுதான். வா போவோம். என்ன லட்சுமி, கடை பூரம் சேலையா இருக்கு, எந்த சேலை எடுக்க? ஆமாக்கா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. நிறைய சேலை இருக்கு. கல்யாணத்துக்கு எந்த சேலை எடுத்தா நல்லா இருக்கும்னு தெரியலையே. செட்டு சேலை தானே எடுக்க போறோம். செட்டு சேலைன்னு கேட்டா தருவாங்கல்ல. செட்டு சேலை தான் எடுக்கணுக்கா. அதெல்லாம் தனியாக அங்கே அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம இருந்தாலும் ஒரு நல்ல சேலையை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இதே மாதிரியே தாங்கன்னு கேட்கலாம்ல. நம்ம எடுக்கிற சேலை எல்லாருக்கும் பிடிக்கணும்ல டி. எல்லாரும் ஆளாளுக்கு சேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கு எந்த சேலை பிடிக்கும் எடுத்துட்டு வரட்டும். அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவோம். ஆட்டோ லட்சுமி, அந்த ரோஸ் கலர் சேலை எப்படி இருக்குன்னு பாரு. நல்ல ரோஜாப்பூ கலர்ல இருக்கு பாரு. ஏக்கா, இந்த ரோஸ் சேலையவா சொல்லுதீங்க? ஆமாட்டி, இதைத்தான் சொல்லுதே. ஏக்கா, கடை பூரம் எவ்வளவு அழகழகா சேலை இருக்கு. இந்த பஞ்சு மிட்டாய் கலர்ல ஒரு சேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மேல பாத்தியா, 2000 இருந்து 3000 வரைக்கும் தான் போட்டிருக்கு. விலை குறையா இருக்குல்ல, அதான் இதை பார்த்தேன். இந்த மாதிரி சேலையெல்லாம் எடுத்தா சாணியாக்கா விளக்கமாத்த கொண்டு அடிப்பாங்க. வாங்க அங்கிட்டு போய் நல்ல சேலையை பார்ப்போம். எம்மா, பாசமா இருந்தே கொள்ளுதழுகம்மா. மாலாவும் அத்தை பாட்டியும் எந்நேரமும் இணை பெரியாத தோழிக மாதிரில சுத்திக்கிட்டு அழைதாங்க. அங்க பாருங்களேன். அது 2 ஒரு தினுசு, ஆனா 2 லூசு. ஆமா இளிச்சக்கா, கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன கிழவி தானியா உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? சேலை எடுக்க போலையா? எம்மா சில்பா, ரேஷன் கடைக்காரி தானே நீ? ஆமா கிழவி, எல்லாரும் சேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் என்ன இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? எம்மா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா. நீ ரேஷன் கடைக்காரி தானே? ஏ கடவுளே, இந்த கிழவி காது மிஷினை மாட்டாம வந்திருக்கு போல. இன்னைக்கு நானா இதுகிட்ட மாட்டுறேன். ஏடி, எல்லாரும் என்னை கூட்டிட்டு வந்தாலுங்க. கார்ல வந்தோம். எதுக்கு வந்தோம் தெரியலையே. சவுளி கடை மாதிரி இருக்கு. துணி எடுக்கவா வந்தோம்? ஆமா கிழவி, சவுளி கடைக்கு என்ன சாப்பிடவா வருவாங்க? துணி எடுக்க தான் வந்திருக்கு. என்னம்மா, சவுளி கடையில சாப்பிட வந்தோங்க. இங்க யாருமா சோறு போடுவா? போய் துணி ஏதாவது எடுக்கணும் எடு. ஏய் அப்பா, இந்த கிழவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் மெண்டல் ஆயிருவேன். நான் போய் துணியை பார்க்க. ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ சோறு போடுவாங்கன்னு நினைச்சு வந்திருக்கு போல. இது துணி கடையாச்சே, இங்க எப்படி சோறு போடுவாங்க? ச்சே, நான் தப்பு பண்ணிட்டேனே. அந்த பிள்ளை பசிக்குன்னு வேற சொன்னுச்சு. நம்ம எங்கேயாவது போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாமே. சும்மா உட்கார்ந்துட்டேனே. ஏமா சில்பா, நெல்லுமா, பாட்டி வந்து உனக்கு சோறு வாங்கி தாரே. ரொம்ப பசிக்குன்னு சொன்னியே. ஏமா போவாத, நெல்லு வாரே. அடியே, இதெல்லாம் பட்டு சேலையா? ஆமத்தே, இது எல்லாமே பட்டு சேலை தான். பட்டு சேலைனா மடிச்சு தானே வச்சிருப்பாங்க. இது என்ன வரிசையை தொங்க விட்டுருக்காங்க? எத்தே, இப்படி தொங்க விட்டாதானே பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிசைன்லாம் நம்மளே பார்த்துக்கிடலாம்ல. அப்போனா இங்கே இருக்கிற எல்லா சேலையும் ரொம்ப அழகா இருக்கே. அதுக்குன்னு எல்லா சேலையுமா எடுக்க முடியும்? நல்ல சேலையை பார்த்து ஒரு சேலை தான் எடுக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியும். எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி செட்டு சேலை தானே எடுக்கணும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நிறைய சேலை ஒரே கலரில் இருக்கு பார்த்தியா, அதான் எடுக்கேன்.
அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுக்கணும், நல்ல கலரா இருக்கணும். இதுக்கு முன்னால கல்யாணத்துகளுக்கு எடுத்த சேலை கலர் இருக்கக்கூடாது, நல்ல கலரா அழகா பார்த்து எடுக்கணும் தே. உங்ககிட்டலாம் இதுக்கு முன்னால் இல்லாத கலராக ஒன்று எடுக்கணும்னா புதுசாக ஒரு கலர் கண்டு தான் பிடிக்கணும். ஏன் தே அப்படி சொல்லுதீங்க? எந்த கலரில் டீ உங்ககிட்ட சேலை இல்லை? எல்லா கலர்லேயும் தான் சேலை வச்சிருக்கியே. எத்தே ஏன் தே இப்படி சொல்லுதீங்க? எனக்கு கட்டுறதுக்கு சேலையே இல்லை தே. இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா டீ? உன் பீரோலையும் பூரா உன் துணி தான் வச்சிருக்க. இன்னொரு பீரோ இருக்குது, அதுலேயும் பூரா உன் துணி தான் இருக்குது. கீழே கடைசியில் ஒரு வாரத்தில் தான் அலெக்ஸுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்து வச்சிருக்க. உன் அவன் துணியெல்லாம் கட்டப்பையில் வச்சிருக்க. இதில் துணியே இல்லைன்னு சொல்லிட்டாலே இதை. எத்தே உங்கள் பீரோ ஒன்று இருக்குல்ல தே, அதுலேயும் என் துணி வச்சுக்கிடட்டா தே. விளக்கமாறு பிஞ்சிரும். சரி, ஒரு பீரோ தர மாட்டேக்காகப்பா. முதல்ல வீட்டுக்கு போனோன்னு ஒரு புதுசாக ஒரு பீரோ ஆர்டர் போட்டு வாங்கணும். என்ன டீ, சேலை எடுத்துட்டீங்களா? எங்கே எடுக்க? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சேலை கிடைக்கணும்ல. ஆமாம் ஆமாம், ஒரே மாதிரி எடுக்க போறீங்கல்ல? சரி, பார்த்து நல்லதாக எடுங்க. உனக்கு சேர்த்து தானே எடுக்கணும். எனக்கு வேண்டாம் டீ, நானும் சம்மந்தியும் ஒரே மாதிரி சேலை எடுத்துட்டோம். அப்படியா? சொல்லவே இல்லை. என்ன கலரில் எடுத்தீங்க? கலரெல்லாம் நான் பார்க்கலம்மா, சம்மந்தி அம்மா எடுத்தாங்க. நல்ல சேலையை 2 எடுத்திருக்கேன், நம்ம 2 பேரும் கட்டிக்கிடுவோமான்னு கேட்டாங்க. சரின்ட்டேன். அப்போ நீயும் சாணியாவும் கல்யாணத்தன்னைக்கு ஒரே மாதிரி அலைய போறீங்க. ஆமாம், சம்மந்திக்கு சம்மந்தி அடையாளம் தெரியணும்ல. 2 பேரும் ஒரே கலரில் போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதான் ஒரே சேலையை வாங்கிட்டோம். ஆமாக்கா, அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி, நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி போட்டால் நல்லா அழகாக இருக்கும். சரி டீ, பார்த்து எடுங்கண்ணே, நான் போயிட்டு வரேன். எங்கே போகிற செல்ல தாயி? வீட்டுக்கா போகிற? வீட்டுக்கு எதுக்கு போக போகிறேன்? அந்த அவங்களுக்குள்ள ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, போய் குடிக்க போகிறேன். ஜூஸ் கொடுக்காங்களா? எங்கே? அந்த ஒருத்தன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு, வந்து குடிக்கனா குடிங்க. எத்தே நம்மளும் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துருவோமாத்தே? ஆமாட்டி, சேலையெல்லாம் தேடி தேடி பார்த்து பார்த்து களைச்சி போயிட்டேன். வா, ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆண்டி, மம்மி உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வாங்களேன். சம்மந்தி அம்மாவா? என்னையவா தேடுதாங்க? இப்போ தானே பேசிட்டு வந்தேன். உங்களுக்கு எடுத்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க தான் கூப்பிடுதாங்க. எந்த சேலைனாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சதை எடுக்க சொல்லு. அதெல்லாம் தெரியாது, கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க. சரி போ, வாரேன். அண்ணாச்சி, அந்த சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்க, அந்த சேலை எடுங்க. ஏமா சொன்ன கேளுங்கம்மா, கடையில் இருக்கிற எல்லா சேலையும் அள்ளி போட்டுட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு காட்டுறதுக்கு சேலையே இல்லை. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லுதீங்க? கடையில் இருக்கிறதுலே விலை கூடுன சேலை எடுத்து தர முடியாதா? அது கூட தெரியாது, இது தெரியாமையா கடையில் உட்காந்துட்டு இருக்கீங்க? அதானே, கடையில் எந்த சேலை விலை கூட இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏக்கா, இருக்கிற சேலை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன்க்கா. விலை கூடுன சேலையும் எடுத்து கொடுத்துருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போடணும், கல்யாண பொண்ணு கூட விலை குறைஞ்ச சேலை தான் கெட்டும். ஆனா நான் வந்து விலை கூடுன சேலை கட்டணும், அதுக்கு தான் கேட்கேன். ஏக்கா, இங்க இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டேன். இதுல இருக்கிறதுல விலை கூடுனது 25,000 தான். அதுக்கு மேல துணி இங்க கிடையாது. வெறும் 25,000மா? அதுக்கெல்லாம் துணி எடுத்து போட முடியுமா? கல்யாணத்துக்கு போடணும்னா 1 லட்சம் 2 லட்சம்னு நல்லா எடுத்தா தானே நல்லா இருக்கும். ஏமா, உங்களை பார்த்தா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு துணி எடுக்கிற ஆளுக்கு மாதிரி தெரியலம்மா. 500 ரூபாய் 200 ரூபாய்க்கு எடுக்கிற ஆள் மாதிரி தான் இருக்கு. யோ கடைக்காரே, நாங்க கேட்டதை மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். துட்டு என்ன நாங்களா கொடுக்க போறோம்? அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் வச்சிருக்கோம். ஒழுங்கு இருக்கிறதுலே விலை கூடுன துணியை பார்த்து எடுத்து போடுங்க. ஏமா, இங்க இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு, சொன்ன கேளுங்க. ஒழுங்கா போய் பட்டு சேலை செக்ஷன்ல பாருங்க, அங்கதான் நல்ல சேலையா கிடைக்கும். இங்க வந்து எல்லாமே இந்த டிசைனர் சேலை தான் இருக்கு. சரியா? இதுல வந்து விலை கூடுனது 25,000 தான், அதுக்கு மேல இல்ல. உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வேணும்னா பட்டு சேலையில தான் போய் பார்க்கணும். அப்படியா? பட்டுச்சேலை செக்ஷனுக்கு போனா நல்ல விலை கூடுன சேலை எல்லாம் கிடைக்குமா? ஆமாமா, எல்லாம் நல்ல சேலையும் அங்கதான் இருக்கும், போங்க. செல்வி வாரியா, நம்ம அங்க போய் பாப்போம். அங்க அவளுக்கு பூரா சேர் போட்டு கூட்டமா உட்கார்ந்து இருக்காளுங்க. நம்ம இப்ப போக முடியாது ராதா. என்ன சொல்லுது செல்வி? நம்ம போக முடியாதா? இப்ப நம்ம போலன்னா அவளுக்கு நல்ல சேலை பூரா பெருக்கிட்டு போயிருவாளுகளே. பெறக்க மாட்டாளுங்க, விலை கூடுன சேலையெல்லாம் அவளுக்கு எடுக்க மாட்டாளுங்க. அதுவும் இல்லாம செட்டு சேலை எடுக்க போறாளுகளாம். ஒரே கலர்ல விலை கூடுன சேலை, அத்தனை சேலை எப்படி கடையில இருக்கும்? அதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, 1 2 தான் வச்சிருப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கிடுவோம். சரியா? அவளுக்கு 1 கெட்ட சேலையை ஒரே கலர்ல கட்டிக்கிட்டு அலையட்டும். அதுவும் கரெக்டு தான் செல்வி, அவளுக்கு எடுத்து முடிக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம போவோம். ரொம்ப தாகமா இருக்கு, ஜூஸ் எதுவும் தருவீங்களா அண்ணாச்சி? ஆமா அண்ணாச்சி, நாக்கு வரட்டிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் ஜூஸ் தாங்களே. ஏக்கா, ஜூஸ் எல்லாம் கொடுக்காங்கக்கா. அந்த சைடு போய் பாருங்க, ஒரு பையன் ஜூஸ் கொடுப்பான், போய் வாங்கி குடிங்க. அப்படியா? ஜூஸ் குடுக்கீங்களா? சரி சரி, இனிமே நாங்க பாத்துக்கிட்டோம். வா செல்வி, போய் ஜூஸ் குடிப்போம். என்ன சம்மந்தி அம்மா, சேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து உட்காந்துட்டீங்க? ஏம்மா, என்னால் முடியல தாயே, எவ்வளோ நேரம் தான் நிற்க, காலு கையெல்லாம் வலிக்கி. ஏதாட்டும் ஒரு சேலையை பார்த்து நீங்களே எடுத்துருங்களேன். நான் எடுக்கிற சேலை உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அதுக்கு தான் உங்களை கூப்பிடுதேன்.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி. எந்த சேலைனாலும் சரிதான், எதுனாலும் நான் போட தயாராக இருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்கும் அதை எடுங்க. அப்படியே சொல்லுதீங்க? ஆமாம், காலு கையெல்லாம் வலிக்கி நான் கொஞ்ச நேரம் எங்கே உட்காந்துக்கிடுதேன். சரி, அப்போ நான் போய் பார்க்கட்டா? ஆ சரி, போங்க. சம்மந்தி அம்மா கை காலெல்லாம் வலிக்குங்காக, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, முதலே செக் பண்ணிடணும். ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் 2 ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டா சரியாக வந்துடும். ஏக்கா எல்லாரும் என்ன பாக்கீங்க? சேலை தான்ப்பா பார்க்க போகிறோம். இங்கே என்ன காப்பியாக விற்றுக்கிட்டு இருக்கே? சேலை தானே வச்சிருக்கே. சரிக்கா, என்ன சேலை பாக்கீங்க? பட்டு சேலைப்பா, இது பட்டு சேலை செக்ஷன் தானே? ஏக்கா பட்டு சேலை செக்ஷன் தான், அதுலயே நிறைய வகை இருக்கு, அதனாலதான் கேட்கேன், ஒழுங்க சொல்லுங்க. அண்ணாச்சி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு சேலை எடுக்கணும், எங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலை எடுக்கணும், அதான் பார்க்க வந்திருக்கோம். இருக்கிறதுலே நல்ல அழகான சேலையை பார்த்து காட்டுங்க. ஏக்கா நீங்க 5 பேர் இருக்கீங்கல்ல, 5 சேலை ஒரே மாதிரி வேணுமோ? 5 சேலை இல்லை அண்ணாச்சி, 9 சேலை ஒரே மாதிரி வேணும். ஏக்கா 9 சேலை யாருக்கெல்லாம்? நம்ம 5 பேர் தானே இருக்கோம். நம்ம 5 பேரு, சில்பா, பாத்திமா, பிறகு அந்த குப்பை, அதுக்கு பிறகு சேலைக்கார பாட்டி, 4 பேர் இருக்காங்கல்ல எக்ஸ்ட்ரா. அப்போ 9 சேலை வேணும்ல. ஏக்கா குப்பை பிள்ளை செல்லத்தா ஏக்கா மருமகா, அவ நம்ம கூட சேர்ந்து செட்டு சேலை கெட்டு வளர்க்கும். அவ எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாட்டி, நீங்க எடுக்கிற மாதிரியே எடுங்க, நான் அதையே கட்டிக்கிட்டுதேன்னு சொல்லிட்டா. அப்படியாக்கா? சரி, அப்போ நான் அந்த பிள்ளைக்கு சேர்த்து எடுத்துருங்க. இந்த ராதாவும் செல்வியும் தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். அண்ணாச்சி எடுத்து காட்டுங்க, என்ன மூஞ்ச பார்த்துக்கிட்டே நிக்கீங்க? இல்லக்கா, அந்த ரோஸ் கலர் கவுனு போட்ட அக்கா அந்த பேண்ட் செட்டை போட்ட அக்காட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டா எடுத்து காட்டுவோம்ல. எப்போ அவளுக்கு பேசுறதெல்லாம் நீ ஏன்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய், சேலை எடுத்து காட்டு. ஆ சரி பாட்டி, இந்த காட்டுதே. பாட்டின்னு சொன்ன பல்ல பேத்து கையில் கொடுத்துருவேன், ஒழுங்கா சேலையை மட்டும் எடுத்து காட்டு. ஏக்கா இதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும், இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல். சேலை வேணும்ப்பா, நைட்டி வேண்டாம். பாட்டி இதெல்லாம் சேலை தான், நைட்டி கிடையாது. பாட்டின்னு சொல்லாதன்னு இப்போ தானே சொன்னேன். தெரியாம சொல்லிட்டேன் தங்கச்சி, இதெல்லாம் நைட்டி கிடையாது, இதெல்லாம் சேலை தான். இப்போ என்ன சொன்னேன்? தங்கச்சியா? நான் உனக்கு தங்கச்சியாப்பா? அதான் பாட்டின்னு சொன்ன கோபம் வருதுல்ல, அதான் தங்கச்சின்னு சொன்னேன். கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்குப்பா, இனிமே தங்கச்சின்னே சொல்லுன்னு. ஆ சரி தங்கச்சி. என் அண்ணன் அன்பு அள்ளி தெளிக்கிறதில் மண்ணே. அத்தை பாட்டி அலப்பற தாங்க முடியலையே. சரி சரி, உங்கள் தங்கச்சி அண்ணன் பாசத்தெல்லாம் விட்டுட்டு சேலையை பாருங்க. அண்ணாச்சி இந்த சேலை வேண்டாம், வேற காட்டுங்க. ஆ இருங்கக்கா, இதை எடுத்து உள்ள வச்சுட்டு வேற காட்டுதேன். அப்படியே எடுத்து எடுத்து போட வேண்டியதானே, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு தான் வேற காட்டணுமாக்கும். ஏமா நீ ஏமா வந்து மடிச்சு தருவ? நான் தானே மடிச்சு வைக்கணும். அவ கிடக்கா சில்வண்டு, நீங்க சேலை எடுத்து காட்டுங்க. ஏக்கா இதெல்லாம் பாருங்கக்கா, நல்லா இருக்கும். இது எல்லாம் பழைய சேலை மாதிரில இருக்கு. ஏக்கா எல்லாம் புது சேலைக்கா, பழைய சேலைன்னு சொல்லுதீங்க. அப்படி இல்ல அண்ணாச்சி, பழைய சேலைன்னு சொல்லல. பழைய சேலைன்னா பழைய மாடல்னு அர்த்தம். பழைய மாடல் எல்லாம் காட்டுதீங்க, புது புது மாடலா காட்டுங்க. சரிக்கா, இருங்க வேற காட்டுதேன். மாலாக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நான் போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுதேன். இப்போ தானடி குடிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ள என்ன மறுபடியும் போற? ஏக்கா அந்த ஜூஸ் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா? டேஸ்ட் நாக்கிலே நிற்கி, இன்னொரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துடுதேன். நானும் வரட்டாட்டி, 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்துருவோமா? ஆட்டும்க்கா, வாங்க நைஸாக போயிடுவோம். இங்கேருந்து ஒருத்தையும் காலை எடுத்து வைக்கக்கூடாது, வச்ச காலை வெட்டிடுவேன்.